இவெல்லாம் அநியாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னையா நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டால் இதே அணுகுமுறை சாதாரண மக்களுக்கும் வரும். அதுக்கு ஒரு மோசமான உதாரணம் தான் நெல்லை சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜும் அவருடைய மகன் பெலிக்ஸும். சவுக்கு சங்கருக்கும் பெலிக்ஸுக்கும் தண்டனை கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சட்டப்பூர்வமாக குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவங்கள தூக்கில் போடுறோம் அல்லது பொது இடங்களில் வச்சு சுட்டு கொள்றோன்னு இப்படி என்ன வேணாலும் செய்யலாம். காவல்துறை ஜனநாயகமாக நடந்துக்கணுங்கிறதுக்காக நாட்டில் பல மனிதர்கள் போராடி இருக்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள் நடந்திருக்குது. தொழிற்சங்கங்கள் உட்பட பல்வேறு போராட்டங்களில் ஊடாகத்தான் காவல்துறை அடக்குமுறை மாதிரியான விஷயங்கள்ல இருந்து குறைந்தபட்ச ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். சட்டப்பகையாக கைது செய்வது, சட்டப்பகையாக தாக்குவது, சட்டப்பகையாக எல்லா நடவடிக்கைகளையும் செய்வதன் மூலமாக குறிப்பாக சவுக்கு சங்கர் பெலிக்ஸ் நடவடிக்கையிலிருந்து இந்த சமூகத்துக்கு அது என்ன உணர்த்த வருது? ஜனங்க போராட வேண்டிய நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முற்போக்கு ஊடகங்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த காவல்துறையோட நடவடிக்கையை கொண்டாடிட்டு இருக்குது? யாருக்காக இருக்கிறாங்க இவங்க? நம்ம விரும்புகிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா காவல்துறை தன்னுடைய முழு குணாதிசயங்களையும் மாற்றிடும், அப்படியே அது வேற ஒன்றா ஆயிடும் அப்படின்னு யாராவது கருதுறீங்களா என்ன? எல்லாம் தனிநபர்கள் காசு கொடுத்து தான் இங்கே அரசியல் நியாயங்கள் பேசப்படுது. அப்புறம் சவுக்கு சங்கர்கள் உருவாகாமல் வேற அருந்ததி ராய்களாக உருவாகுவாங்க. வணக்கம் தோழர்களே, நாம் இன்றைக்கி இந்த சவுக்கு சங்கர் பெலிக்ஸ் இவங்களுடைய கைது நடவடிக்கையை பற்றி தான் பேச போகிறோம். இவங்களுக்காக அனுதாபம் தெரிவித்து ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கு துளியளவு கூட இவங்க ரெண்டு பேருக்கு அருகதை கிடையாது. இன்றைக்கி பெலிக்ஸோட மனைவி தன்னுடைய கணவரை 2 நாளாக காணாம், டெல்லியில் கைது பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்கிறான்னு தெரியல, போலீஸ்காரர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு சவுக்கு சங்கர் மாதிரி அடி விழுந்துரும், உத விழுந்துரும், உயிருக்கு ஏதாவது ஆபத்து விளைஞ்சிரும்னு கதறும்போது கூட அந்த அம்மாக்காகவும் நமக்கு இரக்கம் காட்டுறதுக்கு தோணலை. ஏன்னு சொன்னால் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் கேவலப்படுத்தி நியாயமாக போராடின மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்களை நியாயப்படுத்தி சவுக்கு சங்கரும் இந்த அம்மாவோட கணவரான பெலிக்ஸும் வெளியிடும் போது இந்த அம்மா ஐயோ இவ்வளவு மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கிறியே, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்த அந்த பொண்ணு நம்ம மகளுக்கு ஈடாகுமே, இந்த ஸ்ரீமதி மாணவி இறந்து போனாலே அது நம்ம குழந்தை மாதிரி இல்லையா? இப்படிலாம் இவங்க எதுவுமே பண்ணல. இந்த வன்முறைகளை எல்லாம் நியாயப்படுத்தி பேசுறதுக்கு இவங்க எவ்வளவோ பணம் வாங்கியிருக்கிறாங்க. அது லட்சங்கிறாங்க, கோடிங்கிறாங்க. சவுக்கு சங்கரோட சமீபத்திய கண்டுபிடிப்புகள்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, புதுசாக கார் வாங்குறாரு, யார் யார் பேர்ல நிலம் வாங்கியிருக்கிறாரு, புதிய அலுவலகங்கள் 2 பேரும் திறக்கிறாங்க, இப்படிலாமே வருது. அப்போ பணத்துக்காக என்ன வேண்டாலும் செய்யக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமான மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் மீதும் இந்த 2 நபர்களுடைய உறவினர்கள் பதறி அழுதாலும் கூட நமக்கு அவங்க மேலே ஈவு இறக்கம் வரலாம் செய்யலை. ஆனால் இவங்க 2 பேரையும் கைதுங்கிற வகையில் போலீஸ் துறை கையாளக்கூடிய முறை குறைந்தபட்ச நியாயம் கூட இல்லாமல் இருக்குது. இந்த நியாயம் இல்லாத விஷயத்தை இவெல்லாம் அநியாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னையா நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டால் இதே அணுகுமுறை சாதாரண மக்களுக்கும் வரும். ஏன்னு சொன்னால் காவல்துறை நாட்டில் நீதியே நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட துறை அல்ல. அது இப்போ வரைக்கும் மக்களை கடுமையாக ஒடுக்கி அடக்குவதற்காக இருக்கக்கூடிய துறை தான். அதுக்கு அரசியல் நியாயங்கள் இருக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறைங்கிற போது அதுக்கு இன்னும் கூடுதல் அஜெண்டாலாம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளார தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலம். இங்கே கார்ப்பரேட்டுகள் போட்டி போடுது, மூலதனங்கள் தாராளமாக விளையாடுது. அந்த மூலதனங்கள் தொழில்களை வளங்களை எல்லாம் கையகப்படுத்துறதுக்காக லஞ்ச லாவணியங்களை கட்டவிழ்த்து விடுது. அது மூலமாக பேரம் நடக்குது. இந்த பேரத்தில் மோதலும் பங்கு பிரிக்கிறதுல தகராறு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் கையாளுறதுக்கு தமிழ்நாட்டில் அதிக வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் காவல்துறை எல்லாத்துக்கும் மேலே நின்றுக்கிட்டு அதிகாரம் செலுத்தக்கூடியதாக, அதுவும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் போட்டி போடக்கூடியதாகவும் இருக்குதுங்கிறது தான் உண்மை. அதனால் தமிழ்நாட்டுக்கு அதிகாரிகள் வர்றது தெரியும். காவல்துறை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காவல்துறை என்பது மத்திய அரசினுடைய பணியாளர் தொகுப்பு. அதனுடைய உயர் அதிகாரிகள், அதாவது ஐபிஎஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாமே எப்படின்னா மேலிருந்து கீழே ஒவ்வொரு மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பப்படுறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால் இந்த அதிகாரிகளுக்கு இடையில் கடுமையான போட்டி இருக்குது. ஏன்னா இங்கே அது அவ்வளோ பெரிய பணியாக பார்க்கப்படுது.
இப்படி இருக்கக்கூடியவங்க மேலே இது மாதிரி கார்ப்பரேட்டுகளோட மேலதிகாரிகள்லாம் பேரம் பேசுவதும், அதற்காக அரசியல் விளையாட்டுகள் விளையாடுவதும், அதுக்காக வந்து யாரை தட்டி வைக்கணும், யாரை வந்து ஓட விடணும் அப்படிலாம் தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து வெறுமனே பேரம் பேசுகிறவர்களுக்கு மட்டுமில்லை, ஒரு முக்கியமான நகரங்களில் யார் ரவுடியாக இருக்கணும், யார் ரவுடியாக இருந்தால் போலீஸுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வரைக்கும் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்சது. இது நாம எல்லாம் புதுசாக இது பண்ணல. இப்படி மேலதிகாரிகள் இந்த அரசியல் பேரத்துக்குள்ளார தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டும் போது அதுக்கு கீழ்ப்படிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உள்ளூர் அளவில் வந்து பிரச்சனைகளை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது வந்து மனிதாபிமானமற்ற முறையில் நடக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு ஒரு மிக மோசமான உதாரணம் தான் வந்து நெல்லை சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜும் அவருடைய மகன் பென்னிக்ஸும். நல்லா பேர் ஞாபகத்தில் வச்சுங்க. இங்கே வந்து இப்போ கைது ஆகியிருக்கிற ஒரு பெலிக்ஸு, நெல்லையில் வந்து பென்னிக்ஸ். ஜெயராஜ் பென்னிக்ஸ் 2 பேரையும் கொரோனா காலகட்டத்தில் சட்டவிரோதமாக வந்து காரணமே இல்லாமல் ஒரு போலீஸ்காரர்கிட்ட தன்னை அந்த கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுனதுக்காக அப்பாவும் மகனையும் ராத்திரி பூரா போலீஸ் கொட்டடியில் அடைச்சி வச்சு சித்திரவதை செஞ்சு அவங்களுடைய பிறப்புறுப்புலையும் பின் ஆசன வாயிலையும் தடியெல்லாம் நுழைச்சி அவங்கள சித்திரவதை பதிவு பண்ணி கொன்னாங்க. இது மாதிரி அன்றாடம் நடக்குது. இன்றைக்கும் காவல் நிலையங்களில் நடக்கக்கூடிய விசாரணை மரணங்கள்ங்கிறதுக்கு முடிவே இல்லாமல் தான் இருக்குது. சாதாரணமாக வந்து துடுக்குத்தனமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கைது செய்யப்பட்டுட்டு கொண்டுட்டு போனால் அந்த இளைஞர்கள்லாம் வந்து வழக்கமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய குளியலறையில் கழிப்பறையில் வழுக்கி விழுறாங்க, கை உடையுது, கால் உடையுது. இந்த கொடூரம் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒரு அரசியல் காரணங்களுக்காக அல்லது வந்து காவல்துறையினுடைய உயர் அதிகாரியை இழிவுபடுத்தி பேசினாங்க, அந்த காவல்துறையில் பணியாற்றுற பெண்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறாங்க பேசினாங்க அப்படிங்கிற வகையில் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆதரித்தோம்னா அது மேலும் வளரும். ஒரு சராசரி மனிதன் கூட காவல்துறையில் வந்து நியாயமாக நடத்த முடியாத சூழல் உருவாகும். மக்கள் பீதியிலையும் பயத்திலையும் தன்னுடைய உரிமைகளை சாதாரண நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள முடியாமல் போகும். நீங்கள் வந்து பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, அதில் குடிச்சிட்டு போகிறாங்க, குடிக்காமல் போகிறாங்க, காவல்துறை கூப்பிட்டு வந்து அவங்க மேலே வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சா பண்ணிகிட்டே போகலாம், அவங்கள குடிக்க வச்சதை காட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இது இன்றைக்கி நடக்கக்கூடிய இது நாம் அங்கீகரித்தோம்னா, அதாவது சவுக்கு சங்கருக்கும் பெலிக்ஸுக்கும் தண்டனை கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சட்டப்பூர்வமாக அவர்களை வந்து அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவங்கள வந்து இந்த சட்டத்தின்படி வந்து தூக்கில் போடுறோம் அல்லது பொது இடங்களில் வச்சு சுட்டுக்கொள்கிறோன்னு இப்படி என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நிரூபிக்கப்படணும். அதுக்குள்ளார வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை இருக்கணும். இது ஆனால் வந்து சவுக்கு சங்கரையும் பெலிக்ஸையும் கைது பண்ண நடவடிக்கைகளை பார்த்தா அதுக்குள்ளார சட்டப்பூர்வமான எந்த அணுகுமுறையுமே இல்லை. நம்ம இன்னும் ஒருபடி கூட மேலே போவோம். என்னன்னு சொன்னால், சவுக்கு சங்கர் தொடர்ந்து வந்து ஆளுகிற கட்சிக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு ஆதரவாக இல்லாததும் பொல்லாததுமாக நிறைய செய்திகளை வந்து ஊடகங்கள் அவர் வச்சிருக்கிற ஊடகத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அதை வந்து பெலிக்ஸ் வந்து ஊக்கப்படுத்தி அதை இது பண்ணிட்டு இருக்கிறாப்புல. பெலிக்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக செய்தியாளராக அவர்கிட்ட வந்து எப்போவும் நடந்துக்கிறது இல்லை. 2 பேரும் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை பேசுகிற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அதனால் குற்றத்தில் 2 பேருக்குமே சரிசமமான பங்கு இருக்குது. இவங்க திட்டமிட்டு இந்த அவதூறுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து காவல்துறை அதிகாரியையும் அங்கே வேலை செய்யக்கூடிய பெண் ஊழியர்களையும் தவறாக பேசுறதுக்கு முன்னாடி, இந்த அளவுக்கு பாலியல் தன்மையோடு அதை வந்து அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து இதை விட மோசமான வகையில் வந்து தொடர்ந்து அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் பேசிட்டு இருக்கிறாப்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இவரை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 1000 ஊடகங்கள் இருக்குது. அந்த ஊடகத்தில் இவரை வர வச்சு வந்து கேள்விகளை கேட்டு வந்து இவர் எவ்வளோ பொய் சொல்கிறாருன்னு ஆதாரத்தோட முறியடிச்சிருக்க முடியும். இது ஒரு ஜனநாயக கடமை. ஆனால் அந்த கடமையை யாரும் நிறைவேற்றல. கட்சிகள் சார்ந்த ஊடகமும் செய்யலை, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தங்களை முற்போக்குன்னு சொல்லிக்கக்கூடியவங்களும் யாரும் செய்யலை. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குதுன்னா, அவர் அங்கே எதையாவது பேசிகிட்டு இருக்கணும், இது மாதிரி சவுக்கு சங்கர்கள் எதையாவது பேசிகிட்டு இருக்கணும், அதை வந்து பதில் சொல்கிற வகையில் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கணும். இப்படி ஒரு பரபரப்பை உருவாக்கணும் தானே தவிர ஒரு நியாயத்தை நிலைநிறுத்தணும்னு எந்த ஊடகங்களும் அவர் அம்பலப்படுத்தலை.
அப்படி செஞ்சுருக்க முடியும். அடுத்து அவரை வந்து இந்த மாதிரி அளவுக்கு மீறி போகக்கூடிய நேரத்தில் வந்து முறையாக சம்மன் அனுப்பி இவங்கெல்லாம் வந்து நாட்டினுடைய பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு போன கார்ப்பரேட் முதலாளிகளை மாதிரி நினச்சா வெளிநாடுகளுக்கு பறந்து போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் இல்லை. நினச்ச மாத்திரத்தில் வந்து சட்டையை பிடிச்சிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிறாப்புல. இன்னும் கூடுதலாக சொன்னால் சவுக்கு சங்கரும் பெலிக்ஸும் வந்து எல்லா அதிகார மட்டத்திலையும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளில் சில பேரோட தொடர்பில் இருக்கிறவர் தான். அந்த தொடர்பில் தான் அந்த உயர் அதிகாரிகளுக்கு இடையில போட்டி பொறாமைகள் இருக்குது, அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பயன்படுத்தி தான் இவங்களுக்கு செய்தியே கொடுக்குறாங்க. அப்போ எப்போ வேணாலும் கைப்பிடிக்குள்ளார கொண்டு வந்துட முடியும். அப்படி வந்து அவங்களுக்கு முறையாக சம்மன் அனுப்பி அல்லது வந்து கைது செய்து முறையான காலத்தில் நீதிமன்றத்தில் கொண்டு முன்னிறுத்தி அவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதன் வழியில் வந்து வழக்குகளை முன்னெடுத்துட்டு போகிறதுங்கிறது தான் ஜனநாயக பூர்வமானதாக இருக்கும். அப்படி இருக்கணுங்கிறதுக்காக காவல்துறை ஜனநாயகமாக நடந்துக்கணுங்கிறதுக்காக நாட்டில் வந்து பல மனிதர்கள் போராடி இருக்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள் நடந்திருக்குது. தொழிற்சங்கங்கள் உட்பட பல்வேறு போராட்டங்களில் ஊடாகத்தான் காவல்துறை அடக்குமுறை மாதிரியான விஷயங்கள்லேருந்து குறைந்தபட்ச ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். அது நிலைநிறுத்தப்படணும். அது இதுவுமே இவங்க 2 பேரோட வழக்கில் இது பண்ணப்படல. இப்போ நீங்கள் வந்து சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ண நடவடிக்கை பாருங்கள். சவுக்கு சங்கர் என்னைக்கு இந்த குற்றலாம் வந்துச்சோ அன்னையிலேருந்து கண்காணிப்புக்கு உட்பட்டுட்டே இருக்கிறாப்புல. அவரை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவரை பிடிக்கணுங்கிறது வந்து சென்னையிலே பிடிச்சிருக்க முடியும். அவர் வந்து ஏதோ தேனிக்கு தப்பி ஓடின மாதிரி, தேனி என்னையாக வந்து அது ஆப்பிரிக்க நாட்டிலையா இருக்குது, அங்கே போனால் பிடிக்க முடியாததாக இருக்குது. தமிழ்நாட்டில் போலீஸோட கண்காணிப்புக்குள்ளார இல்லாத ஒரு துளி நிலம் கூட கிடையாது. எல்லா இடங்களுமே வந்து போலீஸ் கண்காணிப்புக்குள்ளார தான் இருக்குது. ஒவ்வொரு நிலையங்களுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய போலீஸ் சரகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கடை கண்ணிகள் எல்லா இடமும் வந்து காவல்துறைக்கு இன்ஃபார்மர்களாக தான் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தேவையிலிருந்து இங்கே யார் இருக்கிறாங்க, புதுசாக யார் வர்றாங்கன்னு இயக்கங்களை கண்காணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆளும் வர்க்க கட்சிகளுக்குள்ளார நேர்மையாக செயல்படக்கூடியவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு அவங்கள கண்காணிக்கிறதுக்கும் அவங்கள யார் வந்து சந்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இப்படி எல்லா வகையிலையும் போலீஸோட கைகள் வந்து ஆக்டபஸ் மாதிரி வந்து இங்கே வந்து விரிஞ்சு பறந்துட்டு தான் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ஏதோ சவுக்கு சங்கரை சென்னையில் பிடிக்க முடியாமல் அவர் ஏதோ பதுங்கிறதுக்கு தேனிக்கு போன மாதிரியும், அல்லது வந்து அங்கே போய் ஏதோ கஞ்சா விளைய பிரபாவுடைய பகுதியில் போய் வந்து முழுசாக எல்லாத்தையும் ஒரே நாளில் தின்னுட்டு வந்துடலாங்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து என்ன நாடகம், அருவருப்பா இல்லை? யூடியூபராக இருக்கிற மதன் ரவிச்சந்திரங்கிறவர் வந்து துப்பறியும் ஆய்வுங்கிற முறையில் வந்து அவர் என்ன வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் செய்து சவுக்கு சங்கரோட ஏகப்பட்ட விஷயங்களை வெளியில் கொண்டு வந்துட்டாப்புல. அதில் மிக முக்கியமானது அவருடைய அலுவலகத்தில் போதை பழக்க வழக்கம் இருக்குது, அதில் கஞ்சா இருக்குது, அங்கே பெண் ஊழியர்களும் இருக்கிறாங்க, அதனால் அங்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது, இது ஒரு சமூக விரோத தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதை பார்த்த நொடியிலிருந்து சவுக்கு சங்கர் குறைந்தபட்சம் உஷாராயிருப்பாப்புல. ஏன்னா சவுக்கு சங்கர் அப்பாவியான ஒரு குற்றவாளி அல்ல, அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கைக்கு சொந்தக்காரர். அவர் மிகப்பெரிய படிப்பினையுடைய ஆள். அவர் வேலை பார்த்த துறையிலிருந்து அதுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஓட்ட உடசல்களெல்லாம் கண்டுபிடிச்சு இன்றைக்கி வரைக்கும் வந்து அதிகாரிகள் மட்டத்திலேருந்து அங்கங்கே செய்திகளை சேகரித்து அதை வச்சு எப்படி காசு பார்க்குறதுங்கிறதுக்கான ஒரு கலையை வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவர். அதில் தான் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து கோடி கோடியாக சொத்துக்கள்லாம் வந்ததாக அடுத்தடுத்து செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. இப்படி வந்து ஒரு வாழ்க்கையை கிரிமினல் தனமாக வச்சுட்டு இருக்கிறதுல ஒரு தேர்ந்த நபர் அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனுக்கு பின்னாடி வந்து அந்த அலுவலகத்தில் வந்து கஞ்சாவை வச்சுட்டு இருப்பாராங்கிறது வந்து நியாயமாக பரிசீலிங்க. அது மட்டும் இல்லை, இவர் தேனியில் கைது பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் சவுக்கு சங்கரோட அலுவலகத்தில் ரெய்டு போகிறாங்க. ரெய்டு போனால் அங்கே வந்து கஞ்சா இருக்குது, அப்படியே வச்சுருப்பாங்களா? இவர் கைது பண்ணப்பட்ட நடவடிக்கை அங்கே தெரியாதா? அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து அதை இது பண்ணி மாட்டாங்களா? அதை என்ன சீலாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாப்புல. அப்புறம் அந்த ஆளை கூப்பிட்டு போய் உள்ளே வச்சு இது பண்ணிட்டு வரும்போது அந்த அவர் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஒழுங்காக கூப்பிட்டு வர்றாப்புல. வரும்போது வந்து சாதாரண மனிதர்களை எப்படி இந்த காவல்துறை வந்து கையை காலை உடச்சி கூப்பிட்டு வருமோ அப்படி கூப்பிட்டு வர்றாப்புல. இதெல்லாம் வந்து அவர் கையை காலை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் அது சரிதான். ஆனால் வந்து இவர் கையை காலை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக்குங்க. ஒன்றுமே நடக்காத மாதிரி காவல்துறை நடந்துட்டு இருக்குங்கிறது நாளைக்கு சாதாரண மனிதர்களையும் இப்படி தானே பண்ணுவீங்க. யார் வந்து நடமாட முடியும்? அதே மாதிரி பெலிக்ஸை கைது பண்ணுறது சொன்னால் இந்த கைது நடவடிக்கையில் பயந்து போய் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏதோ முன்பிணை வாங்குறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்குரைஞர்களையெல்லாம் சந்திச்சிருக்கிறாப்புல. அங்கே தான் போய் இது பண்ணுறாப்புல.
அவருக்கு ஏற்கனவே சவுக்கு சங்கரோட வழக்கில் ஒரு சாட்சியாக கருதப்பட்டு நீங்கள் வந்து எடுத்த வீடியோக்களுடைய ரா ஃபுட்டேஜ், அதாவது வந்து எந்த ஒட்டு இல்லாத தணிக்கை செய்யப்படாத ரா ஃபுட்டேஜ் கொடுக்கணும், இத்தனாம் தேதிக்குள்ளார கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாப்புல. நான் வந்து கொடுத்துட்றேன்ட்டு அவர் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாப்புல. அதை மீறி அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்குது. அவர் வந்து முன்ஜாமீனுக்கு போகிறாப்புல. முன்ஜாமீன் போகிறவரை அங்கே போய் கைது பண்ணால் நாட்டில் எங்கே வேணாலும் போய் கைது பண்ணலாம். கைது பண்ணால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்க வேண்டாமா? ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இல்லையா? உங்களுக்கு சட்டத்திட்டம்னு எதுவுமே இல்லையா? நீங்கள் பாட்டு தோணுனதெல்லாம் செஞ்சுட்டு 2 நாள் அவரை வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பதற விட்டதுங்கிறது வந்து இதெல்லாம் திட்டமிட்ட வகையில் வந்து ஒரு பீதியை உருவாக்குறது. இந்த பீதியை உருவாக்குவதன் மூலமாக எதை இந்த சமூகத்துக்கு இந்த காவல்துறை சொல்ல நினைக்குது? சட்டப்பகையாக கைது செய்வது, சட்டப்பகையாக தாக்குவது, சட்டப்பகையாக எல்லா நடவடிக்கைகளையும் செய்வதன் மூலமாக இந்த காவல்துறை இந்த அதாவது குறிப்பாக சவுக்கு சங்கர் பெலிக்ஸ் நடவடிக்கையிலிருந்து இந்த சமூகத்துக்கு அது என்ன உணர்த்த வருது? நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா, மக்கள் போராட்டங்கள் நடந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய மக்கள் பணியாளர்கள் மக்களுக்காக போராடுறவங்களுக்கு இதே மாதிரி நடந்ததுன்னா இதை நாம் எப்படி கேட்க முடியும்? இன்றைக்கி பார்த்த வரைக்கும் என்னவோ தமிழ்நாட்டில் வந்து தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி நாம் என்னவோ கருதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு அதல பாதாளத்தில் விழுந்துட்டு இருக்குது. கடன் மேலே கடன் ஏறிட்டு இருக்குது. அடுத்தாப்பில் மீண்டும் கடன் வாங்கி தான் இங்கே எல்லாம் நலத்திட்டங்களை செய்ய முடியும். மக்கள் சொந்த ஊதியத்தின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வந்து வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான வகையில் வந்து இன்னும் வந்து வேலை வாய்ப்புகளுக்கான அடித்தளம் உருவாக்கப்படலை. சிறு குறு தொழில்கள் வந்து இன்னும் மேம்படுத்தப்படலை. பெரிய தொழில்கள்லையும் இங்கே வந்து ஆலை தொழில்கள் மாதிரி ஆயிரக்கணக்கானவங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வரல. எல்லாமே கட்டுமானம் மாதிரியான வேலைகள் தான் போயிட்டுருக்குது. இதெல்லாம் இல்லாமல் போய் பஞ்சமும் பசியும் வரக்கூடிய நேரத்தில் ஜனங்க போராட வேண்டிய நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முற்போக்கு ஊடகங்களில் என்ன நினச்சிக்கிட்டு இந்த காவல்துறையோட நடவடிக்கையை கொண்டாடிட்டு இருக்குது? யாருக்காக இருக்கிறாங்க இவங்க? சரிதவறுன்னு எப்போவுமே பேசவே தெரியாதா? சவுக்கு சங்கரும் பெலிக்ஸும் வந்து சமூக விரோதிகள், மனிதர்களாக கூட மதிக்கக்கூடாது. ஆனால் அவங்கள சட்டப்பூர்வமாக தண்டிக்க வைங்க. ஒரு சட்டத்தையும் பின்பற்றாத இந்த காவல்துறை இவங்க நடவடிக்கையின் மூலமாக தங்களுடைய அதிகாரத்தையும் அத்துமீறலையும் நியாயப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையும் ஊக்குவிக்காதீங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளும் பேசாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய சமூக கேடாக இருக்குது. எதுக்குள்ளாரையும் வந்து ஒரு முறை இல்லாமல் போயிட்டு இருக்கிறத வந்து யாருக்காக எதை விட்டு கொடுத்து இருந்துட்டு இருக்கிறாங்கங்கிறத வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. இது நாளைக்கு நம்ம தலைவர்களோ நம்ம ஊழியர்களோ வந்து தாக்கப்படும் போதும் இந்த ஒரு பரிதாப நிலைமை தான் இருக்கும். அவங்க வந்து நீங்கள் கட்டுக்கதைகளை காவல்துறை வந்து கட்டி விடுறத வந்து அனுமதிச்சுட்டே இருந்தோம்னா இதே கட்டுக்கதைகளை கைது பண்ணக்கூடிய எல்லார் மேலேயும் உருவாக்க முடியும். இப்படியான கட்டுக்கதைகள் மூலமாக தானே வந்து ஸ்டேன் சாமியிலிருந்து பல சமூக அக்கறையுடையவங்கள்லாம் வந்து தாக்கப்பட்டாங்க, உயிரிழந்துட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி நாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியும்? இந்த காவல்துறையை நீங்கள் வந்து என்னவா கணிக்கிறீங்க? இது வந்து சமூகத்தில் எல்லாத்தையும் நியாயத்தை நிலையாட்டுறதுக்கு, அல்லது வந்து நம்ம விரும்புகிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா காவல்துறை தன்னுடைய முழு குணாதிசயங்களையும் மாற்றிடும், அப்படியே வந்து அது வேற ஒன்றா ஆயிடும் அப்படின்னு யாராவது கருதுறீங்களா என்ன? இதை வந்து அனுமதிக்கக்கூடாது தோழர்களே. அவங்க 2 பேரும், நான் மீண்டும் சொல்கிறேன், சவுக்கு சங்கர் பெலிக்ஸ் இவங்க மட்டும் இல்லை. இந்த நடவடிக்கைகள்லாம் எப்படி வருது? சமூகத்தில் வந்து பத்திரிகை துறையில், ஊடகத்துறை, எல்லா துறையிலையுமே வந்து ஆளும் வர்க்கம், ஆட்சியில் இருக்கிறவங்க அல்லது வந்து எதிர்கட்சியினர் தனக்கான ஆட்களை உருவாக்குறதுங்கிறது வந்து காலாகாலமாக நடந்துட்டு கூட. ஏன் நீங்கள் வந்து கோயங்காவோட நலனுக்காக தான் குருமூர்த்தியே உருவாக்கப்பட்டார். இப்படி வந்து அதுக்கு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. இது வந்து இந்த சமூகத்தினுடைய அவலம், இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அவலம். அது நீங்கள் வந்து அரசியல் பிரச்சனைகளை தனிநபர்கள் தீர்மானிக்கிறதுங்கிறதுக்கு வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முறையையே நாம் வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கு பழக்கப்படுத்திட்டோம். அது இன்னும் கேவலமானது. அரசியல்னால் என்ன, இந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன, இதில் வந்து யார் வெற்றி பெறணும், அவங்க வந்து தங்களுடைய வாக்குறுதியாக என்ன வைக்கணும், அது வந்து நிறைவேற்ற முடியுமா முடியாதா, அதனால் வந்து நியாயபூர்வமான வாக்குறுதிகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச நாகரிகம், நேர்மை எல்லாத்தையுமே வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரியான கார்ப்பரேட் அரசியல் ஆலோசகர்கள் வந்த பிறகு எல்லாமே முடிஞ்சு போச்சுது. எல்லாம் தனிநபர்கள் காசு கொடுத்து தான் இங்கே அரசியல் நியாயங்கள் பேசப்படுது. அப்புறம் சவுக்கு சங்கர்கள் உருவாகாமல் வேற அருந்ததி ராய்களாக உருவாகுவாங்க.
அவங்களெல்லாம் யாருமே மதிக்கிறதே இல்லையே. அப்போ இந்த சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளெல்லாம், இதுக்கு இருக்கக்கூடிய பின்னணியை பற்றி பேசாமல், இதுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நலன்கள் பற்றி பேசாமல், அதில் இருக்கக்கூடிய அரசியல் கேடுகள் பற்றி பேசாமல், நம்ம சொந்த விருப்பத்தில் இருந்து நமக்கு பிடிச்சவங்களுக்காக பேசக்கூடிய ஒரு அரசியல் தாழ்ந்த நிலை வந்து தமிழ்நாட்டில் உருவாகிட்டு போயிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு சரியில்லை. இது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். அதனால் இன்றைக்கி காவல்துறை இந்த விஷயத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை யாருமே அங்கீகரிக்காதீங்க, பாராட்டாதீங்க, துணை போகாதீங்க. அந்த கத்தி நம்மீதும் பாயும். நன்றி, வணக்கம்.